வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நான் ரீசெண்டாக ஃபினிஷ் பண்ண இந்த நெல்லிக்காய் பாசி கூடையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கூடைகள் எல்லாமே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி நான் இந்த கூடைகள் எல்லாமே எப்படி நான் மேக் பண்ணேன் அப்படின்ற வீடியோ நான் போட்டிருந்தேன். அடுத்து இந்த கூடைகள் எல்லாமே நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இப்போ இன்றைக்கி இந்த கூடையோட மெஷர்மெண்ட், என்ன மாதிரி கலர் காம்பினேஷன்ஸில் நம்ம இந்த பீட்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், எவ்வளோ பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கூடைகள் எல்லாமே ஒரு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறதுக்காக தான் என்கிட்ட இந்த ஆர்டர்கள் எல்லாமே கேட்டிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலை பார்த்துட்டு எனக்கு இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டரை அவங்க கேட்ட டைமில் நான் ஃபினிஷ் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். இந்த பேகு பார்த்திங்கனாலே நார்மல் வேரில் தான் நான் பின்னியிருக்கேன். நார்மல் டீலக்ஸ் வயர், ஸ்வஸ்திக் அண்ட் பிராண்டட் டீலக்ஸ் வயர் இருக்குது பார்த்திங்களா, நார்மல் வேரில் தான் பின்னியிருக்கேன். நெல்லிக்காய் பாசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் இந்த ஒயிட்டுக்கு ஏற்ற மாதிரி கலர் காம்பினேஷன்ஸ் எடுத்து நான் இந்த நெல்லிக்காய் பாசி நான் போட்டிருக்கேன். ஏன்னா ஒயிட்டுக்கு நல்லா பிரைட் கலராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால நான் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பீட்ஸ் பாருங்கள், நான் 3 விதமாக நான் பீட்ஸ் பேட்டர்ன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது சென்டரில் வர மாதிரி, இதில் பாருங்கள், இது நேராக லைன் வந்த மாதிரி இருக்கும். 3 கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ரோஸு, ப்ளூவு, க்ரீனு இருக்குது பார்த்திங்களா, அந்த பேட்டர்ன் மாதிரி நேராக வர்ற மாதிரி ஒரு பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் ப்ளைனாக ஒரே கலர் எடுத்து இந்த கூடைகளை நான் மேக் பண்ணியிருக்கேன். இதுக்கு பார்த்திங்கன்னா டார்க் ரோஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்திங்களா. இது மாதிரி ஒவ்வொரு டிசைன்லேயும் 4 கூடைகள் நான் போட்டிருக்கேன். இதில் மொத்தம் 12 கூடைகள் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த செட்டு என்கிட்ட கேட்டிருக்காங்க. அடுத்த செட்டும் நீங்கள் இதை கம்ப்ளீட் பண்ணுங்கள், நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த கூடைகள் எனக்கு ஆர்டர் கொடுத்ததுக்கு ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச். பாருங்கள், இந்த மாதிரி பீட்ஸ் ஆர்டரில் நான் இந்த கூடைகள் எல்லாமே நான் மேக் பண்ணியிருக்கேன். நான் நெல்லிக்காய் பாசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நான் இந்த கூடைகள் எல்லாத்துக்குமே. இப்போ இன்றைக்கி இந்த கூடையோட மெஷர்மெண்ட் பார்க்கலாம். இப்போ இதில் 7.5 அடியில் 26 வயர் நீங்கள் கட் பண்ணிக்கணும். பேஸ் 10 லைன் போட்டுக்கணும். பேஸ் போட்டு முடித்ததும் நீங்கள் குச்சி சொருகிடுங்க. குச்சி சொருகிறப்ப இந்த பள்ளம் இல்லாத மாதிரி நீங்கள் சொருகிக்கோங்க. அப்புறம் ஒரு 3 லைன் ரன்னிங் வயர், அடுத்து ஒரு கிராஸ் நாட், ஒரு லைனை விட்டுட்டு திரும்ப கிராஸ் நாட், லைனை விட்டுட்டு அப்புறம் அந்த பேட்டர்ன், அந்த பீட்ஸ் எல்லாம் கோர்த்துக்கோங்க. திரும்ப 3 லைன். இந்த பேட்டர்ன் தான் நீங்கள் கண்டினியூஸாக 5 டைம்ஸ் கண்டினியூஸாக பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஒரு லைன் உள்ளே மடக்கி இந்த மாதிரி நீங்கள் சொருகிட்டிங்கன்னா கூடையோட ஃபினிஷிங் நல்லா நீட்டாக உங்களுக்கு கிடச்சிரும். ஹேண்டில் பாருங்கள், அந்த மாதிரி எப்படி சைடாக சொருகியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் சைடாக சொருகிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராகவே உங்களுக்கு ஹேண்டில் ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி பேட்டர்னில் தான் நான் இந்த எல்லா கூடைகளுமே நான் மேக் பண்ணியிருக்கேங்க. அதாவது இந்த கூடைக்கு ஏற்ற லென்த்துக்கு ஏற்ற ஹைட் இந்த கூடைக்கு இருக்கணும். அப்படின்னா தான் இந்த கூடை மாதிரி இருக்கும். இல்லைன்னா ரொம்ப ஹைட் நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு ஹேண்ட்பேக் மாதிரி இருக்கும். அதனால் அந்த மாதிரி இல்லாமல் கூடைக்கேற்ற லென்த்துக்கு ஏற்ற ஹைட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. நாட்ஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா டைட்டாக இருக்குன்னு. இந்த மாதிரி நல்லா டைட்டாக போட்டிங்கன்னா தான் கூடை நல்லா ஸ்ட்ராங்காக உங்களுக்கு இருக்கும். பீட்ஸ் பாருங்கள் 5 டைம்ஸ் இந்த மாதிரி நான் பேட்டர்ன் கண்டினியூஸாக நான் மேக் பண்ணி போட்டிருக்கேன். ஹேண்டில் இன்னர் வேர் அளந்துட்டு அவுட்டர் வேர் அளந்து நீங்கள் போட்டுக்கோங்க. 2 வேர் ஹேண்டில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னர் வேர் 3 வயர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உருட்டு கைப்பிடி தான் நான் மேக் பண்ணி நான் போட்டிருக்கேன். நல்லா அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக நீங்கள் ஹேண்டில் போட்டுக்கோங்க. ரொம்ப லாங்காகவும் இல்லாமல் ஷார்ட்டாகவும் இல்லாமல் போட்டுக்கோங்க. இந்த பேட்டர்ன் அதாவது 10க்கு 26, 10க்கு 23 இந்த மாதிரி பேட்டர்னில் போட்டால் தான் இந்த உங்களுக்கு இது உங்களுக்கு கிடைக்கும். ஒரு காஸ் நாட், ஒரு லைன் நம்ம பீட்ஸ் கோர்க்குறோம் பார்த்திங்களா, அது கிடைக்கும் உங்களுக்கு. அதனால தான் இந்த பேட்டர்னில் நம்ம போடுறது இந்த கூடைகள் எல்லாமே. அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு அந்த பீட்ஸ் எல்லாம் கோர்த்து நம்ம ஃபினிஷிங் பண்ணுறப்ப ஈஸியாக உங்களுக்கு இருக்குங்க. ஏணிப்படி முடிச்சு தான் அந்த கூடைகள் எல்லாத்துக்கும் போட்டிருக்கேன். ஹேண்டில் பாருங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டிருக்கோம். கேரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த கூடைகள் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறதுக்கு ஒயிட் கலர் காம்பினேஷன் யூஸில் இந்த மாதிரி தான் அவங்க கேட்டிருந்தாங்க. இப்போ நம்ம எவ்வளோ பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். ஒரு லைனில் 24 பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். டோட்டலி 120 பீட்ஸ் நான் போட்டிருக்கேங்க. ஒரு கூடைக்கு 120 பீட்ஸ் தேவைப்படும் இந்த கூடைகளுக்கு. பாருங்கள், ஒயிட்டுக்கு ஏற்ற கலர் காம்பினேஷன்ஸுக்கு அந்த ஆம்லா பீட்ஸ் நல்லா டார்க் கலராக எடுத்து நான் அந்த மாதிரி மேக் பண்ணியிருக்கேன். நான் அடுத்து இப்போ ஒவ்வொன்றிலையும் 4 கூடைகள் நான் போட்டிருக்கேன். என்னென்ன கலர் காம்பினேஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஒவ்வொன்றுக்கும் டார்க் கலர் யூஸ் பண்ணி தான் நான் கூடைகளை மேக் பண்ணியிருக்கேன். இது பாருங்கள், ஃபுல் பிளெயினில் போட்டதுனால டார்க் ரோஸ் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். நான்
டார்க் ரோஸ் கலரோட ஒயிட் கலர் மிக்ஸ் பண்ணுறப்ப நல்லாயிருக்கு. இது வந்து ஒரு நல்ல ஒரு மெரூன் கலரு. அடுத்து வந்து இது பீகாக் க்ரீன் கலர். இது டார்க் ப்ளூ கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பிளெயினாக யூஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி கலர்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து இது வந்து 3 கலர் வந்து நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த குடைகளுக்கு. ஒன்னொன்றுக்கும் ஒரு டார்க் கலர், ஒரு லைட் கலர் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன் நான். ப்ளூ, க்ரீன், டார்க் ரோஸ் கலர் வந்து போட்டிருப்பேன். அப்படியே இது வந்து ஸ்ட்ரைட்டாக வரும் உங்களுக்கு ஒவ்வொரு கலரும் வந்து. இது பார்த்திங்கன்னா க்ரீனு, ரெட்டு, ப்ளூவு, க்ரீன், ரெட்டு, ப்ளூ இந்த பேட்டர்னில் வந்து ஒவ்வொன்றா வர்ற மாதிரி நான் வந்து போட்டிருக்கேன். அடுத்து இது பாருங்கள், மாம்பழ மஞ்சள் கலரு, டார்க் ப்ளூ கலரு, க்ரீன் கலரு இந்த கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஒயிட்டுக்கு என்னென்னலாம் வருமோ அந்த அளவுக்கு மேக்ஸிமம் நான் வந்து இதில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேங்க நான். இது பாருங்கள், லைட் ப்ளூ, ரெட்டு, ரோஸு இந்த மாதிரி நீங்கள் வந்து பேட்டர்னில் போட்டுக்கலாம். இல்லை மல்டி கலர் என்ன பீட்ஸ் இருக்கோ நீங்கள் அதை வச்சு போட்டுக்கலாம். இது பாருங்கள், 2 லைன் வந்து ஒரு கலர், அடுத்து ஒரு லைன் ப்ளூ கலர் வச்சு அப்புறம் திரும்ப ரெட்டு யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். இதில் வந்து க்ரீனும் ரெட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது வந்து 2 கலர் யூஸ் பண்ணுற பேட்டர்ன். இது வந்து உங்களுக்கு என்ன மாதிரி பீட்ஸ் எப்படி பேட்டர்னில் போடணுன்னாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இதுக்கு ப்ளூவும் டார்க் ரோஸும் யூஸ் பண்ணியிருக்கேன். இது பாருங்கள், டார்க் ரோஸும் க்ரீன் கலர், லைட் க்ரீன் கலரும் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பேட்டர்னில் நான் வந்து குடைகளை வந்து நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நான் எல்லா குடைகளுக்கும் ஒரே மாதிரியான ஹேண்டில் மெஷர்மெண்ட்டு தான் எடுத்து 2 பேர் ஹேண்டில் தான் எடுத்து இந்த குடைகளை வந்து நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நான் ரொம்ப லாங்காகவும் இல்லாமல் ஷார்ட்டாகவும் இல்லாமல் மீடியமாக போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் கேரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி பல்காக உங்களுக்கு ஆர்டர்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக டைம் கொடுக்கணும். அப்படின்னா தான் நாங்கள் வந்து இந்த குடைகளை ஃபினிஷ் பண்ணி கொடுக்க முடியும். அப்போ தான் ஒரு நீட் ஃபினிஷிங்கில் நாங்கள் வந்து ஃபினிஷ் பண்ண முடியும். எனக்கும் வந்து டைம் இருக்கும். இந்த குடைகளை பின்னுறதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு கூடை அப்படின்ற மாதிரி நான் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் இந்த குடைகளை. இந்த குடைகளை வேறு ஏதாவது டவுட் இருக்குது, இந்த குடைகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.